எசேக்கியேல் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு சட்டைகள் ஒவ்வொன்றுக்கு சேர்ந்து இருந்தன. ஓகே, சரி. வேதம் இஸ் a symbolical. God language is symbol. வேதத்தில் இப்போ உதாரணமாக அவர்கள் ஆட்டுக்குட்டியே பலியே செலுத்தினார்கள். உண்மைதானே? பழைய ஏற்பாடிலே அது பலி, ஆனால் அது நிழல். வரப்போயிருக்காரு இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக மாறுவார். யோவான் அங்கே பார்க்குறா அடிக்க வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படி பார்க்குறான், வரைபடமாக பார்க்குறான். அப்படி இயேசு பார்க்க அடிக்க வண்ணமான ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது அது சிம்பாலிக்கல். நீங்கள் லிட்ரரி அது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அவன் என்ன ஆயிரும்? வீட்டில் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கிடுவீங்க இயேசு போல. விளங்க உங்களுக்கு? அவன் இயேசுவோட சிங்கம் மாறி முகத்தை போட்டுருவோம். இல்லை, ஒவ்வொன்றும் சின்னத்துக்கும் வரைபடத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் ஆழங்கள் இருக்கு. ஸோ தி என்டையர் பைபிள் இஸ் சிம்பாலிக்கல் அண்ட் பிக்சரிக். வேதம் முழுவதும் சின்னங்களும் வரைபடங்கள் இருக்கு. அந்த சின்னங்களை வரைபடங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை வைத்து தான் அதை வியாக்கியானம் பண்ண முடியும். இந்த உண்மைகள் நாம் கற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளையாக இருக்கிறது. சிறு பிள்ளையாக விளங்க உங்களுக்கு பால் குடிக்கிற மாதிரி வேதத்தை வாசிக்க முடியாது, ஆழங்களுக்குள்ளே போகணும். ஸோ வேதத்தை நன்றாக அறிக்கணும். ஸோ சிறகு என்று சொல்லும்போது அது உண்மையிலே 4 ஜீவனுங்க அங்கே இருக்கிறாங்க, அது உண்மை. ஆனால் அந்த சிறகு மூலமாக, அந்த ஜீவன் மூலமாக நிறைய உண்மைகளை நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை ஒப்பிட்டு காண்பார். ஸோ எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. சரி, சிறகுகளை குறித்து இன்னொரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நம்ம என்ன செய்வோம்? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகள் உண்டாகும் சத்தம் போல வெளியரங்கமாக கேட்கப்பட்டது. என்னது? யாருடைய சத்தம்? அந்த சிறகு எந்த சத்தத்தை வெளிப்படுத்துச்சு? தேவன் பேசுகிறது. அப்படி என்றால் what is the wing is all about? அப்படி என்றால் 2 காரியத்தை அது மையமாய் காண்பிக்கிறது. ஒன்று, it speak about the living words, தேவனுடைய ஜீவ வார்த்தை என்ற அர்த்தம். இன்னொன்று தேவனுடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட். அதுதான் இங்கே விளக்கமாய் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் வாசிப்பாத. கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளியரங்கமாக பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் அவர் சிறகிலே என்ன கிடைக்குதா? சிறகு அப்படியே பறக்கும் போதே என்ன இருக்கு? ஒரு சத்தத்தை உண்டாக்குது. ஏன்னா அது சத்தத்தை, தேவனுடைய சத்தம். ஸோ இட் சிம்பாலிக்கலி when you talk about wings, வேதத்திலே சிறகு என்று சொல்லும் போது அது தேவனுடைய சத்தத்துக்கு மையமாய் இருக்கிறது. It speak about the voice of God. இரண்டாவது, சிறகு என்று சொல்லும் போது ஜீவனுடைய வார்த்தை, லிவிங் வேர்ட்ஸ். ஓகே, கவனமாக கேளுங்க. எழுதப்பட்ட வார்த்தை ஒன்று, ஜீவனுள்ள வார்த்தை ஒன்று இருக்கா? பவுல் சொல்றார் எழுதப்பட்ட வார்த்தை சொல்றார், ரிட்டன் வேர்ட்ஸ் சொல்றாரு. The written words must become living words. எத்தனை பேர் தெரியும் உங்கள் கையில் இருக்கிறது எழுதப்பட்ட வார்த்தை? உண்மைதானே? ஆனால் அந்த எழுதப்பட்ட வார்த்தையானவர் ஜீவனுள்ள வார்த்தையாக வந்தார். அதான் வார்த்தை மாமிசமாய் மாறியது. ஸோ அப்படி என்றால் நீங்களும் நானும் எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கலாம். அந்த எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக வராவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் வராது. எத்தனை விளங்குது? அதுதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலே புறப்படும் வார்த்தையினால் அவன் பிழைப்பான். ஜீவன் அவனுக்குள்ளே வரும். ஸோ எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கலாம், ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக மாறாவிட்டால் நமக்குள்ளே தேவனுடைய ஜீவன் வர முடியாது, நமக்குள்ளே ஜீவன் உண்டாக முடியாது. விளங்க உங்களுக்கு? அப்போ சிறகு என்று சொல்லும் போது 2 காரியத்துக்கு மையமாக இருக்கு. ஒன்று, எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக மாற வேண்டும். எப்பொழுது எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக மாற்றினா நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க, கட்டுகள் உடையும். ஏன்? ஜீவனுள்ள வார்த்தையாக வருது. விளங்க உங்களுக்கு? அதே எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Hebrew chapter 4 verse 12. எத்தனை பேர் என்னை பின்தொடர்ந்து வரீங்க? ஸோ ஃபாலோ மீ. இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு பயங்கரமாக ஆண்டோடைய அசைவு உண்டாக போகுது. என் ஆவியில் உணர், அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, வாசிப்போம். வாசிப்பா. சகோதரரே,
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலதற்கு ஏதுவான எபிரேயர் 12 எபிரேயர் 4:12 பா ஹீப்ரூ 4:12 தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா. எப்படிப்பட்டதா? தேவனுடைய வார்த்தை என்னது? ஜீவன் உள்ளது. அப்படி என்றால் அது உயிர் உள்ளதா இருக்கிறது. ஆனா நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை உயிர் உள்ள வார்த்தையாய் உட்கொள்ளவில்லை. இதுதான் பிரச்சனை. When the written word become living word, that's why life comes. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறுச்சுனா அங்க அது சொல்ற பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தை என்ன, ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யுமா? வாசிங்க அதை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும். அப்படி என்றால் என்னது? அது வல்லமை உடையது. அப்படிதான் அதிசயத்தை செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும் தேவனுடைய வார்த்தையில. ஓகே, அடுத்து. இருபுறமும் கருக்குள்ள, இருபுறமும் உள்ள கருப்புள்ள எந்த பட்டயத்தாலும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம இப்ப அது வார்த்தைகள் தியானிக்க முடியாது. அதோடைய எண்ணத்தை அது கொண்டு வருது. பார்ப்போம், வாசிச்சு முடியும் சார். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் மூணும் பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக. அப்படி இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு வலிமை உண்ட இந்த வார்த்தை. ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வரல? எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையா உருவாக்கவில்லை. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை மனுஷனா நம் ஆவி ஆத்மாவே சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுறாரு. சோ அந்த 4 ஜீவனுடைய சிறகு அது ஜீவனுள்ள வார்த்தையை காண்பிக்குது, லிவிங் வேர்ட்ஸ். அது மட்டும் இல்ல, வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம். இந்த 2 காரியத்தை தான், அதாவது சிறகு, 2 சிறகு, ஒன்று ஜீவனுள்ள வார்த்தை, இன்னொரு தேவனுடைய குரல். ஸோ அதை தான் மையமாய் காண்பிக்கிறது. ஸோ இதை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் நீங்களும் நானும் சிறகு போல பறக்க முடியும். அப்படின்றா என்ன நடக்குது? பறக்கும்போது என்னது? பூலோகத்தில் நடக்கிற காரியங்கள் உங்களை தாக்க முடியாது. கழுகு உயர பறந்து போயிடும், பார்த்துருக்கீங்களா? அது பூமியில் நடக்கிற ஏதாச்சும் காரியம் அதை பாதிக்குமா? சொல்லுங்களேன். சுனாமி வந்தால் அது பாதிக்குமா? ஏன் பாதிக்காது? பிகாஸ் இட்ஸ் பியாண்ட். கழுகு மேகத்தை தாண்டி கூட போகும். ஸோ அப்படி என்றால் பூமி உலகத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்களை தாக்காமல் வலிமையாக இருக்கும்படி என்றால் சிறகு போல மேலே பறக்கும்படி தான் தேவ வசனமும் அவருடைய குரல் நமக்கு உதவி செய்யுது. The living words and the voice of God give you wings to fly above every storms. எல்லா விதமான புயல்களும் எல்லா விதமான சவால்களை மேற்கொண்டு உயரமாய் பறக்கிறது தான் இது செய்யும். இப்போ வழங்குது உங்களுக்கு. That's a living word. இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு வர வேண்டும். ஏன்? நம்மை சுற்றி பெண்டமிக் இருக்கா? எல்லாம் நினைச்சாங்க நல்லா நடக்கும்னு. இப்போ பார்த்தீங்க, சிங்கப்பூர் நிலைமை பார்த்தீங்கன்னா மோசமாக போயிட்டு இருக்கு. அதை காட்டிலும் வேவ் காட்டிலும் 2வது வேவ் இன்னும் படு மோசமாயிட்டு. ஸோ the pandemic is going to be யாரும் தவிர்க்க முடியாது. இது இன்னும் நற்செய்தி சொல்லவா? அடுத்த ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் ஆரம்பத்தை அப்படியே ஆரம்பிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி, நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இட் வில் ஃபால்ஸ். அடுத்த வருஷம் கடைசி இல்லைன்னா 2003 தான் அதோடைய விளைவு உங்களுக்கு நமக்கு வரும். இட்ஸ் ஸ்லோ வே ஆஃப் கொலாப்ஸ். இது நடக்க போகுது. ஆனாலும் நீங்களும் நானும் இந்த சிறைகளை இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஹேவ் த லிவிங் வேர்ட் அண்ட் த வாய்ஸ் ஆஃப் காட், என்ன நடக்கு தெரியுமா? தேவன் நம்மை போஷிப்பார். தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க. தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலே புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன நடக்க போகுது? எல்லா இடங்களிலும் ரிசெஷன் நடக்க போகுது. ஆனால் நமக்கு ரிசெஷனே இல்லை. நோ ரிசெஷன். தட்ஸ் a living. விளங்க உங்களுக்கு எத்தனை விளக்குது? இதுதான் அந்த சிறகு. கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ என்ன சொல்றேன்? ஸோ அந்த சிறகு எதுக்கு ஒப்பா இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தை. நான் கவனமாக கேளுங்க. அநேகர் வேதத்தை வாசிக்கிறாங்க, நம்ம வாசிக்கிறோம், we are read the word, but we doesn't know how to allow the written words to become living word. எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையா உருவாக்க மாட்டோம். ஏன்னா இங்க வேதம் சொல்லுது, அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா, வலிமை உள்ள வார்த்தையா?
அப்படின்றா அந்த ஜீவன வார்த்தை ஜீவன் உள்ளவங்க தான் நீங்கள் பேசுவீங்களா இல்லையா? இப்போ ஜீவன் உள்ளவங்க கல்லுக்கிட்ட பேச முடியுமா? அது ஜீவன் இல்லாதது. ஆனால் ஜீவனோட வார்த்தை நம்மளோடு இடைப்படும்போது அது நம்மளோடு பேச முடியும், நம்மை சந்திக்க முடியும். இட்ஸ் அ லிவிங் வேர்ட்ஸ். ஆனால் தான் சார் அது உயிர் உள்ள வார்த்தை மேலே வலிமை உள்ள வார்த்தை. நீ பேசும்போது அந்த வார்த்தை உனக்குள்ளே வலிமையான காரியங்களை செய்யும். இட்ஸ் பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர், த லிவிங் வேர்ட்ஸ். ஆனால் let us comes out of tradition வழங்குதா, பாரம்பரியிலே நம்ம இருந்துட்டோம். ஏதோ ஒரு டெய்லி எடுத்து ஒரு வாசிப்போம், அது முடிஞ்ச பிறகு நமக்கு எல்லாம் முடிஞ்சுது. லுக் அட் மீ, அந்த பாரம்பரியக்குள்ளெல்லாம் முடிஞ்சு. there's no more like this going into the deep of the word. வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளே போய் வார்த்தையில் ஊறும்போது என்ன நடக்குது, அந்த வார்த்தை உனக்குள்ள ஊறு. இப்போ பாருங்க, ஊறுக்காய் எப்படி செய்கிறாங்க, ஊறுக்காய் எப்படி உருவாக்கப்படுது? இது மாங்காய் எடுத்தோன்னா மாங்காய் என்ன செய்வீங்க, அச்சாரில் போடுவீங்க. அச்சாரில் போட்ட பிறகு எவ்வளோ ஒரு நாள் வச்சு 2 நாள் 3 நாள் வச்சுங்க, பிறகு எடுத்து பாருங்கள் அது மாங்காவாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும், ஊறுக்காய். ஏன்னா அந்த அச்சாரில் அதுக்குள்ளே ஊறிடும். அப்போ இட் பிகம் என்னது, வினிகவா, கரெக்டா? அந்த ஊறி அப்படியே சக் பண்ணிடும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணும். வசனத்துக்கு அப்படியே ஊறும்போது வசனம் அப்படியே நமக்குள்ளே அப்படியே, அதுதான் லிவிங் வேர்ட்ஸ். எத்தனை விலங்கு தான் சொல்லுது, எழுதப்பட்ட வார்த்தை. இரண்டாவது, இட்ஸ் ஸ்போக் அபவுட் வாய்ஸ் ஆஃப் காட். அதனால தான் எசேக்கியேல் தெளிவாக சொல்கிறாரு, அது தேவனுடைய சத்தமாக இருந்தது சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு வசனத்தை பாருங்கள், அது கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பார்ப்போம், அது 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விடுகையில் அவர்களுடைய 24 வாசிப்பா. அவைகளில் நான் இது பேசலாம்ல என்னன்னே பாசை, உடனே அந்த முகத்தை பேருங்க, முகத்தை பார்க்கலாம். இப்போ இதை பாருங்க, இதில் ஆழமான ரகசியம் இருக்கு. ஓகே, வாசிப்பா. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். செட்டையின் இரைச்சலை கேட்டேன். என்ன இரைச்சல் பாருங்க, அது பெருவெள்ளத்தின் இரைச்சல். பெருவெள்ளத்தின் இரைச்சல் அப்படி என்றா என்ன சொல்லுது? பெருவெள்ளத்தின் இரைச்சத்தை தான் நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்தை பார்த்தோம். Jesus voice was a word. பேர்வெள்ளத்தின் வெளிச்சம். அப்படி என்றால் இவர்களுடைய சிறகு என்னது, தேவனுடைய குரலுக்கு ஏதுவாய் மாறிவிட்டது. அப்படி என்றால் when the voice of God become the living of your life, then you sound like God. அதான் அர்த்தம். அந்த வார்த்தை எனக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தையாக நான் மாறிட்டேன். பேர்வெள்ளம். அடுத்து என்ன சொல்லுது, வாசிப்போம். சர்வ வல்லவருடைய சத்தம் போல. சர்வ வல்லவருடைய சத்தம், the voice of Almighty. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது என்னோட சத்தம் வரல தெரியுமா? யாரோட சத்தம் வருது தெரியுமா? the voice of Almighty. because why? இந்த வார்த்தை எனக்குள்ள கடக்கப்படும் போது என்னிலிருந்து ஒரு சத்தம் வருது. அது என்னுடைய சத்தம் இல்லை, அவர் சர்வ வல்லவருடைய சத்தம். அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய சத்தமாய் மாற வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. யார் அது சத்தம்? யோவான் ஸ்நானகன். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே 400 ஆண்டுகள் தேவனுடைய சத்தமே இல்லை. அந்த சத்தம் இல்லாத போது ஒரு மனிதன் வரும்போது சொல்றது, அவனை என்ன சொல்றாங்க, வனாந்தரத்தில் ஒரு சத்தம் உண்டாயிட்டு சொல்லும்போது வனாந்தரத்திலிருந்து தேவ சத்தம் அவன் மூலமாய் புறப்பட்டு வந்தது என்று சொல்லுவது. இந்த கடைசி நாட்களிலே யோவான் ஸ்நானகனை போல அநேகரை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். அவர்கள் வனாந்தரத்துடைய சத்தமாய் மாற வேண்டும். They become the voice of God in the earth. ஏன்னா பல சத்தங்கள் பூமியில் ஓடிருக்கு. என்னது, பெண்டமிக்கோட சத்தம் அதிகமாக இருக்கு, பயத்தினுடைய சத்தம் அதிகமாக இருக்கு, ரிசெஷனுடைய சத்தம் அதிகமாக இருக்கு. நிறைய சத்தம் நமக்குள்ள வந்து 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 நம்மளை வாட்டி எடுக்குது. ஆனால் தேவனுடைய சத்தம் வந்துச்சுன்னா தெரியுமா, வனாந்தரத்தை அதரப்படும். அந்த சத்தம் வரணும். ஆனால் அந்த சத்தம் எங்க எப்படி வர முடியும்? அந்த 4 ஜீவன் மூலமாக வந்து. அப்போ 4 ஜீவன் யார்? நீங்களும் நானும் அந்த சத்தம் மாறும். யூ அண்ட் ஐ பிகம் த வாய்ஸ். அடுத்து, ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு, ஒரு ராணுவத்தோட இரைச்சலுக்கு அப்படி என்ன தெரியுமா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது மொழிபெயர்த்தீங்கன்னா a fighting army. வசனத்தை எப்போது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதத்துக்கு தான் ஒப்பிட்டு பார்த்தாங்க. whenever you look at the word of God symbolizes a weapon. உண்மையா? எபேசியர் புத்தகத்திலே வார்த்தை ஆவின் பட்டயம் என்று சொல்லு. அப்படின்னா ஃபைட்டிங். இங்க எபிரேய புத்தகத்திலே என்ன சொல்லுது?
இருபுறம் அது என்ன தெரியுமா? டேகர் பார்த்துருக்கீங்களா? இந்த டேக் எப்படி தெரியுமா? இரண்டு சைடில் குத்த முடியும், இப்படி குத்த முடியும், இப்படி குத்த முடியும். ஆல் தீஸ் ஆர் வெப்பன் ஃபார் ஃபைட்ஸ், சண்டை போறது ஆயுதங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையானது நமக்குள்ளே வரும்போது, நமக்குள்ளே ஊறி வரும்போது, நீங்களும் நானும் ஆயுதமாய் மாறிவிடுவோம். we become the weapon of God in the earth. எத்தனை விளங்குது உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது பிரியமானவர்களே. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ தான் அந்த ஆயுதம் சொல்லுங்க. ஒன்னத்தை ஆண்டவர் கூர்மைப்படுத்திட்டு இருக்காரு, வசனத்து மூலமா கூர்மைப்படுத்துறாரு. the more you search, நீ ஆயுதமாய் மாறி விடுவாய். எத்தனை விளங்குது சொல்லுது? அப்ப அந்த சிறகு அதுதான் மையமாய் காண்பிக்கிறது. ஆயுதம், நீங்களே ஆயுதமா மாறணும். விளங்க உங்களுக்கு? ஸோ பார்த்தோமா, என்ன பார்த்தோம்? அந்த சிறகுடைய சத்தம் முதலாக என்ன பார்த்தோம்? பேர் வெளிச்சம். அப்படியே இயேசுவோட சத்தம் வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அது இருக்கு. அது மட்டும் சர்வ வல்லமையினுடையது, ஆல் மைட்டி அப்படின்ற தேவனுடைய குரலாய் மாறிவிட்டது. ஏன்? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவனாய் மாறினுச்சுன்னா தேவ குரல் நம் மூலமாய் செய்வோம். மூணாவது, நம்முடைய இராணுவத்தினுடைய ஆயுதமாய் மாறிவிடும். we become a fighting army. ஆண்டவர் ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கார் பிரியமார்களே. அந்த சேனை இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு வெளிப்பாட்டு கொடுக்கலாமா? வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் சரி 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 சின்னத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவோட வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வருது. உண்மைதானே? அது உண்மையிலே நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க என்னது, இயேசு வரும்போது கத்தி வருமா? இல்லை, அது இல்லை. பட்டயம் என்று சொல்லும்போது இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை வைத்து தான் ஆண்டவர் அழிக்க போறாரு. ஏன்னா வார்த்தையினால் தான் உருவாக்கினார். the word let be a light. வார்த்தை வந்து அதை தான் யோசுவா சொன்னார், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு அகலமாய் இருக்கக்கூடாது, இதை விட்டு பிரியக்கூடாது, இதை இரவும் பகலும் தியானி. அதான் வார்த்தையின் மூலமா என்ன சொல்ற? சூரியனே நெல், வார்த்தை நிப்பாட்டுச்சு, பட்டயம் மாறி. இப்ப விளங்க உங்களுக்கு? நம்முடைய வாயிலிருந்து பட்டயம் வரும்போது எல்லாம் மாறிடும். it shift the earth and heavens. அதை தான் இங்க சொல்லப்படுகிறது. where your word becomes so powerful. பிசாசோட கோட்டையை தரமட்டமாக்கும். வியாதி சொல்லும்போது வியாதி குணமாகும், நீ சொல்லும்போது அற்புதம் நடக்க, எல்லாம் நடக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட அதுதான் யோசுவாவின் நாவிலே இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, அது இரவும் பகலும் தியானி. அப்பொழுது அதை சொன்னதெல்லாம் நீ செய்வாய். அது மட்டுமல்ல, நீ என்னது ஜெயமடைவாய். நிறைய இருக்கு. என்ன பார்க்குறோம்? மறுபடியும் என்ன பார்க்குறோம்? லீவிங் வேர்ட். கேள்வி, have you transitioned to that place? நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் வராவிட்டால் நீங்கள் 4 ஜீவன் அல்ல. you are not a fall living creature. பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஜீவனை பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இதை பார்க்கும்போது நீங்கள் அது உங்களை பார்க்குறீங்க. you are seeing as a lion. நீங்கள் சிங்கமாய் பார்க்குறீங்க, கழுகா பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுடைய வரைபடம் தான். என்ன சொல்றேன்னா, have you transited to the place called written word become living word? வராவிட்டால் you cannot be the living creature. 4 ஜீவனா மாற முடியாது. இன்னொரு உண்மையை காண்பிக்கிறேன். அதே எசேக்கியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை பாருங்க. சிறகு என்ன சொன்ன? ஜீவ வார்த்தை சொன்னேன். உண்மைதானே? சிறகு என்ன சொன்ன? வாய்ஸ் ஆஃப் காட். வாட் இஸ் தி விங்ஸ் சிம்பலைஸ் லிவிங் வேர்ட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட். இங்க பாருங்க, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண்களை காண பூமி விட்டு எழும்பின. பாருங்க என்ன செஞ்சாங்க? பூமி விட்டு விலகிறதுக்கு அவர்கள் என்ன செஞ்சார்கள்? சிறகை விரித்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். if you want the earthly things not to affect you, பூமி உலகத்தில் உங்களுக்கு காரியங்களை பாதிக்காதபடி இருக்கணுமா, உங்களுக்குள்ளே சிறகு, 2 சிறகு. ஒன்று ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய சத்தம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை சிறகு என்ன செய்யுமா? உங்களை உயர பறக்க வைக்கும். it will bring you to higher elevated lifestyle. உயரமான ஒரு ஜீவியத்தில். அப்படி என்றால் எல்லா காரியம் நடந்த கூட தாக்குதல் வராது. அந்த சிறகு மூலமா தான் பூமியிலிருந்து மேலே போறார்கள்.
So that's a spiritual symbol or symbolic. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, God wants to bring the church. சபை எங்க கொண்டு வர தெரியுமா? இந்த பெண்டமிக் மத்தியில், இருள் மத்தியில் எல்லாம் நடக்க போது எல்லாரும் பாதிப்பாங்க. church will go to higher level. அதுதான் தான் இப்போ பவுல் சொல்றாரு, உங்களை எங்க உட்கார வச்சிருக்காரா? உன்னதங்களே உட்கார வைத்தார். ஸோ உன்னதங்களே உட்கார வேண்டும் என்றால், உன்னதங்களே உட்காருகிற அனுபவம் வேண்டும் என்றால், ஜீவனுள்ள வார்த்தை தேவை, அவருடைய குரல் தேவை. எத்தனை விளங்குது? நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு கற்பனையா இருக்கும். இதுதான் நிஜம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சபையை அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. Where we will sit in heavenly place. வார்த்தையும் தான் அவருடைய குரல் தான். இரண்டு சிறகு மூலமாக அந்த மேலே உட்கார்ந்து, you and I will govern the power of darkness. இருளின் கிரியை நாம் ஆள்கை செய்வோம். That's what it means. ஆனா ஏன் இல்லை தெரியுமா? Why you cannot? ஏன் உங்களால் பிசாசுடைய கிரியை ஆள்கை செய்ய முடியல? வார்த்தை உங்களுக்குள்ளே மாமிசமாய் வரவில்லை. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா வரவில்லை. The word has not become living. That's why you are not able to walk in authority. எத்தனை விளங்குது? I'm talking to you. என் ஆவியில் இப்போ உங்கள்கிட்ட பேசிருக்கும்போது something is going to explode here. என் ஆவியில் உணர், இந்த செய்திக்கு முடிவு தரவல something is going to explode here. ஆண்டவர் பிரச்சனை இறங்க போகுது. ஏன் தெரியுமா? இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார் ஆண்டவர். It is why. So பிரியமானவர்களே, என்ன சொல்றேன்னா, learn to read the words, to bring the word to be written word. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு வாங்க. அப்ப பாருங்க, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைமை தலைகீழா மாறிடும். It will change upside down. தேவனுடைய குரலை கேட்கிற பக்குவத்துக்கு வாங்க. தேவனுடைய குரலை கேட்க இப்போ நான் சொல்லவா உங்களுக்கு, இன்னைக்கு சபைக்கு யார் வர மாட்டாங்களே, என் காலையிலே ஆண்டு சொல்லிடுவார். நான் உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பன்னீருக்காக ஜெபிக்கிறேன், பன்னீர் வரமாட்டார்ப்பா. பன்னீர் இன்னைக்கு வந்திருக்கு தெரியும், ஆண்டு இன்னைக்கு வருவார்னு சொன்னார். உண்மையை தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? God will speak to you, inform you. தேவன் பேசுவார், ஒவ்வொரு நபர்களுக்கு குறித்து பேசுவார், உங்கள் வாழ்க்கை குறித்து பேசுவார். இட்ஸ் a living words. அப்படி என்றால் வரப்போகிற காரியத்தை இப்போ பாருங்க, ஆண்டவர் என்னிடத்துல இன்னும் ஒரு காரியத்தை பேசினார். about the economy பற்றி பேசினார், என்ன செய்யணும்னு பேசினார். இப்போ நான் மூப்பர்களோடு சேர்ந்து இதை பேச போகிறேன். இதை ஒரு 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 ஸ்ட்ரக்சர் செய்ய போகிறேன். ஏன்னா யோசேப்பிடத்தில் ஆண்டவர் பேசினாரா? அதுதான் ஆண்டவர் எனக்கு பேசினார். என்ன சொல்றேன்னா, the more you hear God's voice, the more storms you can prevail. புயல்களை நீங்க மேற்கொள்ள முடியும். ஏன்னா புயலுக்கு அப்பாற்பட்டவர் உங்களோடு இருக்கிறார். புயலை மேற்கொள்ளுகிற அவருடைய சத்தம் ஒன்று வந்து அந்த புயலை எப்படி மேற்கொள்ளும் வழியை காண்பிப்பாரு. எதிர விலகுது. ஸோ பிரியமானவர்களே, என்ன சொல்றேன்னா, இரண்டு காரியத்தை நீ பிடிமானமாய் வர வேண்டும். ஒன்று, எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவன வார்த்தையை உருவாக்குறது ஆகணும். இன்னொன்று, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராக மாறணும். If this is to happen, I will tell you, you will fly. Nothing will touch you. உன்னை யாரும் தொட முடியாது. விளங்க உங்களுக்கு? அதனால தான் 10ஆம் அதிகாரத்தில் அவருக்கு சிறகினால் பூமியை விட்டு மேலே போனார்கள். That's what the living words. I'm telling you, அதுதான் நடக்கணும். விளங்க உங்களுக்கு? சிறகுகளுக்கு பற்றி இன்னும் தொடர்ச்சியாக பேசலாமா? நானே Can I continue to talk? ஓகே, சரி. சிறகு என்று சொல்லும்போது என்ன பார்த்தோம்? எழுதப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக மாறணும். சிறகு என்று சொல்லும்போது தேவனுடைய குரல். ஒவ்வொரு முறை தேவன் பேசுவார், ஒவ்வொரு முறை தேவன் சொல்வார் என்ன செய்யணும், அடுத்தபடி என்ன செய்யணும். அதுதான் இந்த இருந்துச்சுன்னா நீ என்னது சிறகு என்று சொல்லும்போது என்னது, நீங்க உயர பறக்கிற மட்டும் இல்லை, அடுத்து எந்த இடத்துக்கு போகணும். மூவ்மெண்ட். Wings always not talk about flying, also movement. விளங்க உங்களுக்கு? பாச என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும் தெரியல, அடுத்தபடி ஆண்டவர் சொல்வார். உன் வீட்டை பற்றி அடுத்தபடி சொல்வார். He can speak to you. என்ன செய்யணும்னு சொல்வார். That is God. ஆனால் நம்ம தான் என்னது குழம்பி போய் உலகத்தில் உள்ளவர்களை போல குழம்பி போய் என்ன செய்யணும் அப்படியே தெரியாமல் இருக்கிறோம். Because why? We are cluttered with the world, not cluttered with the voice of God. தேவனுடைய குரல் உன்னிடத்தில் உருவாகணும்னு ஒரு தீர்மானத்துக்கு கூட வைராக்கியத்துக்கு கூட நீ இறங்கல. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை ஜீவன வார்த்தையா வரணும், வைராக்கியமா இறங்கல. இறங்கிட்டு நான் சொல்றேன், உன்னை யாரும் தொட முடியாது. Nobody can touch you. விளங்க உங்களுக்கு? இதுதான் சரி. சிறகு கெடுத்து இன்னும் சில காரியங்களை பேசலாம். நான் யாருக்கு அவங்களுக்கு ஓகே, நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 11. நான் சொன்ன மாதிரி வேதத்தை வாசிக்கும் போது
நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு வேதத்தை வாசிக்கும் போது நான் வந்து ஜெப கூட்டத்தில் சொன்னேன், காட் இஸ் அ விஷுவல் காட். விஷுவல் காட் நான் விளங்க உங்களுக்கு. ஆண்டவர் இருந்து வரைபடத்தை வச்சு தான் பேசுவார். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட். பழைய ஏற்பாடிலே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கும்போது அது அது ஒரு ஒரு வரைபடம். அவருக்கு ஆட்டுக்குட்டியை, ஆனால் அந்த வரைபடத்தில் ஒருத்தர் இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. பலிகளை செலுத்துகிற 5 விதமான பலி. அந்த 5 விதமான பலிகள் ஒரு செய்கை, அது ஒரு வரைபடம். இட்ஸ் a picture, the 5 offering. ஆனால் அந்த 5 விதமான பலிகள் 5 விதமான பலி இயேசு கிறிஸ்துடைய செய்த பலிகளை காண்பிக்குது. ஆசாரி கூடாரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டுமுட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுமுட்டத்தை பார்க்கணும், அது வரைபடமாக இருக்கு. அந்த தட்டுமுட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய எல்லா விதமான இயல்புகள், இயேசு என்ன செய்ய போற அந்த எல்லா தட்டுமுட்டத்துக்குள்ளே இருக்கு. எதுனா விளங்குது? God used picture. அதே தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து பூலோகத்தை வந்த பிறகு he always speak picture, parable. ஒருவன் விதைக்க போனான், விதைச்சான், 4 நிலம். இதெல்லாம் பிக்சர். இட்ஸ் a picture. அந்த பிக்சருக்குள்ள என்ன இருக்கு? ஆவிக்குரிய உண்மை இருக்கு, ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அந்த வரைபடம். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் always God speak by என்னது? symbolical language. இதை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நீங்கள் தேறியவராக மாறிடுவோம். எதிர விளங்குதா சொல்லுது? entire Bible is this. விளங்குதா? சரி, வாசிப்பா 11ஆம் வசனத்தை வாசிப்போப்பா. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சட்டைகள் மேல் பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 சட்டைகள் ஒவ்வொன்றோடு சேர்ந்திருந்தன. ஓகே, என்ன பார்த்தோம்? சிறகுகள் சேர்ந்திருந்தன. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சிறகுகள் சேர்ந்திருந்தன. போன வாரம் அதை பற்றி பேசினேன். அப்படின்றா என்னது? ஒவ்வொன்றுடைய சிறகு என்னது? தொடப்பட்டது. நல்லா யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க. அப்படி என்றால் என்ன வரைபடத்தை பார்க்கலாம்? ஸ்கொயர். ஸ்கொயர்னா விளங்குதா உங்களுக்கு? ஸ்கொயர் தெரியும்ல? தட்ஸ் a picture of square. ஸ்கொயர் பார்க்கும்போது, ஸ்கொயர் பார்த்துருக்கீங்களா? ரெக்டாங்கிள் வேறு. ரெக்டாங்கிள் விளங்குற உங்களுக்கு? ரெக்டாங்கிள் வந்து நீளமாக இருக்கும் இங்கே. ஆனால் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எல்லா அகலமும் என்ன இருக்கு? ஷேம். அப்படி என்றால் the wings are touching. God wants everything to be come to a same. எல்லாம் ஒரே பாகமா, எல்லா கோணத்துக்கு ஒரே பாகம். அப்படி என்றால் நீங்களும் நாமும் சபையாக இருக்கும்போது நம்ம சிறகாக இருக்கும், 4 ஜீவனாக இருக்கும். நம்ம என்னது? எல்லாம் இணையும் போது எல்லாரும் ஒரே பாகமாய் பார்க்கணும், ஒரே பார்வையாக பார்க்கணும், ஒரே தரிசனமாக பார்க்கணும். இட் பிகம்ஸ் ஆல் த சேம். எத்தனை விளங்கு நான் சொல்லுது? இரண்டாவது நான் சொன்னேன், இந்த wings is talk about coordinations. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன வாரம் சொன்னேன். கோஆர்டினேஷன் என்னது? ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஒத்துழைச்சு நடக்கணும். இட்ஸ் a coordination. அப்படின்னா சபைக்கு ஒரு வார்த்தை, சபைக்கு மாத்திரமில்லை, குடும்ப வாழ்க்கையும் சரி, வியாபார வாழ்க்கையும் சரி, if there is no coordination among each other, it will never last long. எத்தனை நம்புறீங்க? நம்புறீங்களா? அதை தான் இங்கே சொல்லுது. அப்போ கோஆர்டினேஷன். சரி, இதை வந்து ரோமர் 12ஆம் அதிகாரத்தை 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுல் இந்த புதிய ஏற்பாடிலே இதை வர்ணிக்கிறார் வித்தியாசமா. ஆமாப்பா. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தோம். ஓகே, அது ஓகே, கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். அங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பற்றி பேசுகிறாரு. ஓகே, வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம். ஆங்கில வேதாவும் வாசிப்போம், தமிழ் வேதாகத்தை வாசிப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தோம். ஒரே சரீரம், அநேக அவயம். ஓகே, அடுத்து எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. எல்லா அவங்களுக்கு ஒரே தொழில்னா என்ன? ஒரே செயல்முறை இல்லை. கைக்கும் காலுக்கும் வித்தியாசமான செயல்முறை, கண்ணுக்கும் மூக்குக்கும் வித்தியாசமான செயல். ஆனால் ஒரே அவயத்தில் இருக்கும். பிரிஞ்சு இருக்குமா? இல்லையே, ஒரே அவயத்தில் இருக்கும். ஓகே, அடுத்து வா. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒவ்வொருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்னது? ஒருவருக்கு அப்படின்றா. இப்போ பாருங்க, இப்போ நான் நடக்கணுமா, நான் வந்து என் காலுக்கு வந்து மாற்றலை, எல்லாம் செயல்படணும். உண்மை தானே? உண்மை இல்லையா? நடக்கிறதுக்கு என்னென்ன உறுப்புகள் செயல்படணும் சொல்லுப்பா? சொல்லுங்க உதாரணம். காலும் கையும் வேற, கண்ணு, தலை வேற, காது வேற,
எல்லாம் செயல்படணுமே. இப்போ கண்டுபிடி பார்க்க முடியாது, என்ன எடுக்கும்? நான் நடக்க போகிற பாதை போக தெரியாது. காது இது வாகனம் வருதா, இதை கேட்குது, இங்கே இப்படி இப்படி எல்லாம் பாருங்க. இஸ் ஹேப் மீ டு மூவ் கோஆர்டினேஷன். உண்மையா எல்லாம் என்னை செய்து இசைந்து ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுது. அதை தான் பவுல் சரீரத்தை சொல்லுகிறார். சரீரமான வித்தியாசமான பாகம் உண்டு, வித்தியாசமான செயல்கள். ஆனால் எல்லாம் இசைந்து செயல்படணும். செயல்பட்டதா அங்கே கோஆர்டினேஷன் இருக்கும். அதுதான் அந்த 4 ஜீவன் காண்பிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக அது குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்குமே. குடும்ப வாழ்க்கையில் நான் கணவர் ஒரு முடிவு, மணி ஒரு முடிவு, பிள்ளைங்க ஒரு முடிவு, பேர பையனுக்கு ஒரு முடிவு எடுத்தால் என்ன நடக்கும்? அந்த குடும்பம் என்ன நடக்கும்? கோஆர்டினேஷனா இல்லை என்ன? ரோஜாவாயிரும். இப்போ நான் கம்பெனி முதலாளி சொல்கிறேன், என்னுடைய மேனேஜர் ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு சூப்பர்வைசர் வேறு முடிவு, வேலை என்ன எடுக்கும்? என்னப்பா? காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ there is a coordination, there must be a cooperation, coordination இருக்கணும். அப்போ இந்த 4 சிறகுகள், அந்த 4 ஜீவன் தன்னுடைய சிறகுகளை இணைக்கும் போது அப்படின்னா இணைந்து அவர்கள் நகரார்கள். அப்படின்னா there need to be a coordination. ஒருவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், ஒருவருடைய உதவி தேவை. அப்படின்னா நான் தனிப்பட்ட நபராக இருக்க முடியாது. I cannot be a long ranger. Let me tell you, the time of long ranger is no more. தனித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. தேவன் உருவாக்க சங்கீதம் சொல்ற, தேவன் God create family சொல்றாரு. உண்மையா? ஸோ என்ன சொல்றேன்னா இணைப்பு கோஆர்டினேஷன்ஸ், அதை தான் அவங்க காண்பிக்கிறது. இணைந்து செயல்படும். அதை தான் பவுல் சொல்றாரு, சரீரத்திலே ஒரே சரீரம், பல அவயங்கள் இருக்கு. ஆனால் பழைய அவயங்கள் மத்தியிலே பழைய செயல்கள் இருக்கு. ஆனால் அவைகள் ஒரே ஒரு காரியத்தை நிறைவேற்ற எல்லா அவயங்களுக்கும். உண்மையாலையா? சாப்பிட்றதுக்கு இது என்னென்ன அவயங்கள் தேவை? கை தேவை, கரெக்டாக சொன்னேன். வேற என்னப்பா? வாய் வேற, நாக்கு வேற, கண்ணு, மூக்கு எல்லாம் இருக்கு, பல்லு, எல்லா காரியங்களும் அது என்னது தேவையா இருக்குல்ல. ஒண்டியா செய்தா சாப்பிட அப்படியே சரியா? சாப்பிடும்போது அதோடைய கறியோட வாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நோ ஸ்மெல், ஒலி எப்படி சொல்லுங்களேன், முடியுமா? முடியாது. அப்ப பாருங்க, எல்லா உறுப்புகளும் இசைந்து செயல்படுகிறது. கோஆர்டினேஷன்ஸ். உண்மையா இல்லையா? அதை தான் இங்கு மையமாக வெளிப்படுத்துறார் ஆண்டவர். என்ன சொல்றார்? என் சபை அப்படிப்பட்ட நிலைமையா மாறும். அப்படி நான் மூக்கு சொல்ல முடியாது, கண்ணு உனக்கு தேவையில்லை, நீ எங்க இருக்க, காது கிட்ட சொல்ல முடியாது. அப்படின்னா ஒருவரை அவர்கள் மேன்மை பாராட்டு, ஒருவர் அவசியம் என்று ஒரு உணர்வுக்குள்ளே வெளிப்பாட்டு வரணும். அப்படின்னா சிறகுகள் எல்லாம் ஒன்றை இணையும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒருவர் மேன்மை பாராட்டுங்க. அதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிச்சோம். 3ஆம் வசனத்தை வாசிப்பா, மேலே உள்ள வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களை எண்ண வேண்டும். அப்படின்னா என்னது மேன்மை என்றா? அல்லாம நீயா அப்படின்னா கொஞ்சம் அத்தாசாத்தி, கொஞ்சம் உயரமாக யோசிக்கிறது. கண்ணை என்னது மூக்கு நீ கீழே இருக்கேன், நான் ஒன்று உயரமாக இருக்கேன், அப்படி யோசிச்சா என்ன நடக்கும்? அது கேனோன். அதை தான் சொல்கிறது. விளங்க உங்களுக்கு? சபையில் நீங்கள் அத்தாஸ், நான் அத்தாஸ் இல்லை, அப்படி நினச்சோமா? அது கோஆர்டினேஷனே இல்லை. நான் ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்டு அது அழைப்பு தான் செய்கிறேன். இப்போ நீங்கள் இல்லாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? சரி, சுவர்கிட்ட தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன இருக்கு? அப்படின்னா ஒருவர் முக்கியமானவர், ஒருவருக்கு தேவை என்ற ஒரு உண்மை தான் அது வலியுறுத்துது. இட்ஸ் அ கோஆர்டினேஷன் அகெயின். விளங்குது உங்களுக்கு? இதெல்லாம் விளங்குது. இசைந்து செய்யணும். ஏன்? வாய் கோஆர்டினேஷன்ஸ். ஏன் 4 ஜீவன் அதை வெளிப்படுத்துகிறார்கள் பூமியில்? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அது வெளிப்படுத்தவில்லை. சிறகுல ஒன்றா வைக்கல. வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பரலோகத்தில் நடந்த சம்பவம் பூலோகத்தில் நடக்கும்போது, பூலோகத்திலே பரத்திலே சித்தம் செய்வது போல பூலோகத்திலே சித்தம் செய்யப்படுவதாக. பரத்திலே என்ன சித்தப்படுவது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார், they always coordinate each other. தெரியுமா உங்களுக்கு? Father, Son and Holy Spirit coordinate. இசைந்து செயல்படுவார்கள், ஒருவர் மேன்மை பாராட்டுவாய். அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க, அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் சொல்றாரா இல்லையா? என்ன பார்க்குறோம்?
அப்ப 4 ஜீவன் அதை ஏன் வெளிப்படுத்துறேன்னா 4 ஜீவன் என்ன செய்றாங்க, அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கும்போது அந்த சிங்காசனத்தை மீட்டு இருக்கிறவர்களுடைய சுபாவத்தை பார்த்தார்கள், ஒருவரை இசைந்து செயல்பட்டார்கள், ஒருவரை மேன்மை பாராட்டு. அதை பார்த்த பிறகுதான் பூலோகத்திலே அது என்னது சிறகை இணைத்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். Father always honor the son. நம்புறீங்களா? பிதாவாக தேவன் குமாரனை எப்போது மேன்மை பாராட்டுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பாவை அதிகமாய் மேன்மை பாராட்டுவார். உண்மையா? ஆவியான தேவன் குமாரனை மேன்மை பாராட்டுவார். இயேசு கிறிஸ்து ஆவியான தேவனை. என்ன நடக்குது? ஒருவரை மேன்மை ஒருவர் இணைந்து ஒத்துழைப்பு. பிதா தீர்மானம் எடுத்தார், குமாரன் தீர்மானத்தை அமலுக்கு கொண்டு வந்தார். தொடர்ச்சியாக ஆவியான தேவன் தீர்மானத்தை தொடர்ச்சியாய் பூலோகத்தில் எல்லாரும் இசைந்து செயல்படுறாங்க. இருக்காங்களா? ஆனா சபையில் அது நடக்குதா? That's church work like that. அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு இருக்கா? Does we have that mentality? அது இல்லாவிட்டால் you don't symbolize the four living creature. 4 ஜீவனை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை. அந்த 4 ஜீவன் சிங்காசனத்தை மீட்டிருக்கிறவர்களை தான் வெளிப்படுத்தினார்கள். So the church is supposed to express the one who sit at the throne. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்கு தான் சொல்லுது? So there's a coordination. அப்பா பிதா குமாரன் மத்தியில் ஒரு ஒத்துழைப்பு, கோஆர்டினேஷன் இருக்கு. ஒருவர் அதே மாதிரி 4 ஜீவன் அவர்களை சுற்றி இருக்கிறனால அந்த சிங்காசனத்தில் இருக்க காட்சி அவர்களும் பூலோகத்திலே அதை காண்பிக்கிறார்கள். That's what resembling. எத்தனை பேர் விளங்குது? When you know to learn to honor somebody, then you are actually carrying the nature of God. தெரியுமா உங்களுக்கு? எப்போ ஒருவரை ஈழனமாய் நாம் பார்த்தோம் என்றால் அது பிசாசுடைய இயல்பு. God never. எத்தனை விளங்கு நான் சொல்லுது? தேவனுடைய இயல்பு அப்படிதான். அது சிறிய பங்கா இருக்கலாம், பெரிய பங்கா இருக்கலாம், அவருக்கு எல்லாம் முக்கியம். விளங்க உங்களுக்கு? இந்த டிவியில் இந்த ஸ்க்ரூ, இந்த சின்ன ஸ்க்ரூலாம் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூலாம் எடுத்துட்டா டிவி வேலை செய்யுமா? ஏன்? அது சின்னது தானே, தேவையில்லையே. எல்லா பங்கு இருக்கனால தான் டிவியை காட்சி பார்க்குறோம். அதுதான் சிறியவர்களோ பெரியவோ, சின்ன ஒளியோ பெரிய ஒளியோ, எல்லாரும் தேவனுடைய பார்வைக்கு இசைந்து செயல்படுகிறோம். ஸோ கோஆர்டினேஷன்ஸ். எத்தனை விளங்குது நான் சொல்லுது? அப்படி இருக்கையிலே நாம் என்ன சொல்லுவோம்? நமக்குள்ளே பிரிவினை இல்லை, நமக்குள்ளே என்னது ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்து மாதிரி ஒரு மனப்பான்மையே இருக்காது. சபையில் என்ன இருக்கு? ஒருவரை மேன்மை பாராட்டுவோம், ஒருவரை அரவணைப்போம், ஒருவருடைய முக்கியத்துவம் மூலமாக என்னோட வாழ்க்கை. எத்தனை விளங்குது? உங்க மூலமாக தான் என்னோட ஆண்டவர் என்னோட வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றும். God only can fulfill my purpose in my life with you. நீங்க எல்லாமே தேவன் நோக்கம் என்னோட வாழ்க்கையை நிறைவேற. அப்படின்னா ஒருவர் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒத்துழைப்பு செய்கிறோம், உதவி செய்கிறோம். எப்பொழுது நாம் ஒதுக்கி வாழ்கிறோம் என்றால் the purpose of God cannot fully function in your life. I'm telling you, you will never walk in the full purpose of God. விளங்க உங்களுக்கு? சரி, இந்த சிறகுகளுக்கு குறித்து இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். இசைக்கேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துப்பா, 11ஆம் வசனத்தை வாசிப்பா. 11ஆம் வசனத்தை வாசிச்சு வாசிப்பா. 11. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கு முள்ள 2 சட்டைகள் ஒவ்வொன்றும் சேர்ந்திருந்தன. மற்ற 2 சட்டைகளும் அவைகளுடைய உடல்களை மூடின. ஓகே, உடலில் மூடின பற்றி நான் பேசிட்டேன் உங்களுக்கு. சிறகு ஏன் உடலும் போது அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ மறுபடியும் தொடர்ந்து வாசிப்பேன். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகள் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஓகே, ஒவ்வொன்றும் என்னது? திசைக்கு. இப்போ பாருங்க, ஸ்கொயர் அப்படின்னா என்ன செய்யும்? இப்போ இந்த திசை போனால் இது என்ன செய்யும்? எல்லாம் இங்கே போகணும். இந்த திசை தான் இப்படி போகணும், இந்த திசை தான் இப்படி போகணும், இந்த திசை தான் இப்படி. பிரிய முடியுமா? என்ன பார்க்குறோம்? Every directions they have to synergize, coordinate. உண்மையா? அப்படி என்றால் எல்லா மூவ்மெண்ட் must be coordination. Without coordination there is no movement. அப்படி என்றால் இசைந்து செயல்படாத போது அசைவு வர முடியாது, முன்னோக்கி போக முடியாது. The church cannot move forwards if there is no coordinations.
they cannot move forward in the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை முன்னோக்கி போக முடியாது. என்னது? ஒத்துழைப்பு இசைந்து இருக்கிறது. அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நான் முன்னோக்கி பண்ணா நான் உங்களோட இணையணும். I must join with you. அப்பதான் என்னோட தனிப்பட்ட குழுவோட நோக்கம் மட்டுமல்ல, தனிப்பட்ட நோக்கத்தையும் நான் முன்னோக்கி போக முடியும். It is, இப்ப பாருங்க, 4 ஜீவன் வித்தியாசமானவர்கள், ஆனா அவர்களோட நோக்கத்தை நிறைவேற்ற இந்த 3 ஜீவன்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். உண்மையா இல்லையா? It is always. So என்ன சொல்றேன்னா, ஏன் நம்மால் தேவனுடைய நோக்கத்திலே பூரணமா நடக்க முடியல? Why we cannot walk in the fuller purpose of God? Because we doesn't know how to coordinate with our brothers and sisters. நம்முடைய சகோதரர் மத்தியிலே இசைந்து ஒத்துழைப்பு செய்து நடக்க முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு வித்தியாசமான சிந்தை, டிஃபரன்ஸ் கான்செப்ட், டிஃபரண்ட் ஐடியாஸ், that coordination have not. அப்படின்னா கோஆர்டினேஷன் வரணும், என்ன நடக்கணும்? ஒரே சிந்தை மாறணும். உண்மைதானே? ஒரே பார்வை இருக்கணும். So when the church learn to come to a place of one mind and one vision, ஒரே பார்வை ஒரே தரிசனமாய் மாறிச்சுனா என்னது? இசைந்து போகலாம். அப்படி என்றால் வெவ்வேறு, இப்போ கண்ணுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, மூக்குக்கு ஒரு தரிசனம் இருக்கு, காதுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்ன நடக்கும்? நீங்க என்ன நடக்கும் சொல்லுங்க, யோசித்து பாருங்க. கண்ணு சொல்லி அங்கிட்டு போ, காது சொல்லி இல்லை அங்கே போகணும், இங்கே போ, மூக்கு சொல்லி இப்படி போ, என்ன நடக்கும் உங்களுக்கு? You are tear down. That's what the church is tear down. Look at me. மறுபடி சொல்லுகிறேன், கார்ப்பரேட் டெஸ்டினி இருக்கு, குழுவாக அடைய வேண்டியதுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்டினி. your corporate destiny is connected with the individual destiny. It cannot be separated. பிரிக்க முடியாது. அப்படி என்றால் இசைந்து, அதனால தான் ஆண்டவர் இசைந்து வாழ்றார். Jesus, Father, Son and Holy Spirit are so coordinated. அதான் பூமிக்கு நிறைவேற்ற சித்தங்களை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படி செயல்பட்டார்கள். விளங்க உங்களுக்கு? So the movement was defined by the coordinations. So என்னுடைய முன்னோக்கி போவதில் என்னை மாத்திரமல்ல, எல்லாரும் இசைந்திருக்கு. விளங்க உங்களுக்கு? So it's the coordinations. The growth of the church is not about individual growing alone. It's a corporate growing. ஏன்னா அப்பதான் கிறிஸ்துவின் அவயம் என்று சொல்லும்போது முழுசா தான் பார்க்கிறார் ஆண்டவர். எத்தனை விளங்குது? விளங்குது உங்களுக்கு? ஸோ இப்போ ஏன் இதை வலியுறுத்துறேன்னா, திஸ் இஸ் வேர் த ரிவைவல் வர் பர்த் அவுட். எழுப்புதலுடைய அடையாளம் இதுதான். அது காண்பிக்கவா? இப்போ இசைக்கல் புஸ்தகத்திலே காண்பிக்கிறேன். அடுத்த காரியம் பாருங்க, கோஆர்டினேஷன் பற்றி பேசிட்டேன். அடுத்த வாசிப்பா. ஆவி போக வேண்டும் என்று அறிந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின, போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஓகே, அப்படி என்றால் who was that giving the movement, the spirit? அப்படி என்றால் ஆவியான தேவன். காது உள்ளவன் கேட்க கடவுது. அப்படின்னா பரிசுத்த ஆவியாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் என்றால் சபை என்னது? இசைந்து இப்போது ஆவியின் காலத்துக்குள்ளே இருக்கோம். we are in the seasons of the Spirit of God. பழைய ஏற்பாடு பிதாவுடைய காலம் இருந்தது, சுவிசேஷ காலத்துக்கு இயேசுவின் காலம் இருந்துச்சு. இப்போ அப்போஸ்தலர் அறிவிக்கிறது பாத்தீங்க, ஆவியின் காலங்கள். The Spirit of God is a preeminence and dominating leading. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? ஸோ ஆவியான சொல்லும் போது எல்லாரும் கேட்டோமா, அப்படியே கோஆர்டினேஷன் பண்ணி போனோம், மூவ்மெண்ட். இப்போ பாருங்க, அங்கே சொல்லுது, இந்த சிறகு எதுக்கு ஒப்பாச்சு? கிரேட் ஆர்மி. உண்மை தானே? ஆர்மியில் வந்து அவன் வந்து வித்தியாசமாக மார்ச் பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்க, என்ன நடக்கும்? அவன் யுத்தத்தில் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரான், என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. ஒருத்தர் வந்து வித்தியாசமான காரியம் பேசுகிறாங்க, செய்கிறாங்க, எப்படி இருக்கும்? அவங்க யுத்தத்திலே தோல்வி அடைஞ்சிட்டார்கள். தே ஆர் ரெடி டிஃபீட்டட். ஏன்? போகிற முன்பாகவே டிஃபீட்டட். ஸோ அதுதான் கோஆர்டினேஷன்ஸ். உண்மையா இல்லையா? இப்போ யுத்தத்துக்கு போகும்போது, நானும் நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது, ஐ கவர் யுவர் பேக், யூ கவர் மை பேக். உண்மை தானே? போடா நீ அப்படி நினச்சா நீங்கள் தான் எப்போ போகிறீங்க? ஏன்? உங்களுக்கு பின்னாடி கவர் இல்லை, பேக். ஸோ என்ன சார், நாம் அகெயின் இஸ் அ சிம்பலைஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். வாசிப்பா. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், அவைகளின் எரிகிற அக்னி தளரின் தோற்றமும் தீர்வர்த்திகளின் தோற்றமாய் இருந்தது. எப்படிப்பட்ட தோற்றம் இருந்துச்சா? இதப்ப இப்ப முக்கியமா பேச போறேன். ஓகே, நம்ம ஆங்கிலத்தில் வாசிப்போம்.
verse 13 பா. burning coals of fire. அடுத்து என்ன சொல்றாரு? torch. ரெண்டு காரியம். burning coal என்ன? நல்ல சரியா தான் சொன்ன, பயப்படாத. கரிக்கட்டை. இது எரிகிற கரிக்கட்டை. அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்டதா இருக்காங்க? burning coals. இரண்டாவது டார்ச் என்று சொல்ல முடியாது. டார்ச் என்ன தெரியுமா? பார்த்துருங்களா? தீவட்டி உயரமாக இருக்கும், அது லைட். அதுக்கே இட் வாஸ் ஷோஸ் கைடன்ஸ். உண்மை தானே? இரண்டு காரியத்தை மையமாக அதை காண்பிக்குது. ஓகே, அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாமா? கேன் ஐ கிவ் யூ சம் அண்டர்ஸ்டாண்டிங் தட்? அதை குறித்து பார்க்கலாமா? ஓகே, 3-4 காரியத்தை நான் உங்களுக்கு வர்ணிக்க போகிறேன். வாட் இஸ் burning coals? என்ன செய்யும் அது? அப்படின்னா அந்த 4 ஜீவன் பிகம் burning. அப்புறம் எரிகிற கரிக்கட்டை. எரிகிற கரிக்கட்டை குப்பையை போட்டிங்கன்னா என்ன செய்யும்? என்ன செய்யும்? பொசுங்கிரும். பிசாசு உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குப்பையை வீச நினைச்சானா என்ன நடக்கும்? என்னெல்லாம் வீச ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? என்ன செய்யாது? என்ன செய்யும்? It will fire. It burns off all negativity from the demonic realm. அப்படின்னா பிசாசுடைய எல்லா விதமான தவறான அபிப்பிராயங்கள், எண்ணங்கள், கோணங்கள் எல்லாத்தையும் பிசாசு கொடுத்து எரிவான். எரியும் போது என்ன இருக்கிறான்? அவனுக்கு தெரியல நீங்க என்னது அவன் முட்டாள்னு. ஏன்னா அவன் எரிஞ்சா என்ன இருக்குது? நீங்க அதை எரிச்சிருவீங்க, பொசிக்கிருவீங்க. விளங்க உங்களுக்கு? அப்படி என்றால் become a burning coals என்று சொல்லும்போது, the burning coals only happens when you learn to walk in coordinations. எப்பொழுது நீங்களும் நான் எரிகிற கட்டையாக மாறணுமா, எரிகிற கரிக்கட்டையாக மாறணுமா, இசைந்து போகும்போது தான். ஏன்னா அந்த இசைந்து மத்தியில் முடிச்ச பிறகுதான் அவருடைய வர்ணிப்பை பற்றி பேசுது. After their wings coming together and movement are taking place, then there's a movement. After the movement, it was என்ன காண்பிக்குது? How they look like a burning coal. So what the burning coal does? First of all, it remove every negativity of the enemy. உங்களோட வாழ்க்கையில் பிசாசு என்ன விதமான நாச மோசங்களை, சந்தேகத்தை, கேள்விக்குரிய அவநம்பிக்கை, பலவிதமான காரியங்களை தூக்கி வீசுவான். ஐயோ உனக்கு வீட்டுல ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, வாழ்க்கை எப்படி இப்படி போகுது, அப்படியே அப்படி எல்லாத்தையும் வீசுவான். ஆனால் வீசும்போது இடத்துல அவனுக்கு நீங்க எரிகிற இருந்தால் இருக்கும். ஆனால் நீ எரிகிற கட்டையா இல்லைன்னா என்ன இருக்குது? எரிகிற கட்டையில் நீ குப்பையை போட்டால் என்ன இருக்கும்? எரியாத கட்டையில் குப்பை போட்டால் என்ன இருக்கும்? குப்பை தங்கியே இருக்கும். அதை தான் பிரச்சனை என்னன்னா, நீ எரிகிற கட்டையா இல்லை, அதான் குப்பை தங்கிட்டு குப்பை நிறைய போட்டா கட்டையே தெரியாது. என்ன தெரியும்? குப்பை தான் தெரியும். அதான் தான் நம்ம வாழ்க்கை குப்பையா இருக்கு. எல்லாம் குப்பை, எண்ணங்கள் குப்பை, செயல்கள் குப்பை, எல்லாம் குப்பையா இருக்கு. ஏன்னா குப்பையை பிசாசு என்ன செய்றான்? குப்பை போடுற இடத்துல யார் வருவாங்க? என்னப்பா? ஈக்கள் யாரு? பிசாசு பேர் ஈக்கள். the flies are symbolized demonic. இயேசுவே சொன்னாரு. சோ ஈக்கள் சுலபமாய் தங்குற இடமாய் மாறிவிடும். அப்ப பிசாசு உங்க வாழ்க்கை சுலபமாய் தங்குற இடமா மாறும். ஆவியான தேவன் தங்குற இடத்துல இப்ப பிசாசு தங்குற மாதிரி ஆயிடுது. விளங்க உங்களுக்கு? குப்பையினால பிசாசு உங்கள் வாழ்க்கையில் குப்பையை போடுவான். உன் வாழ்க்கை ஒன்றும் மாற்றம் வராது. கடவுள் இப்படி தான் இருப்பான், பிள்ளைங்க இப்படி தான் இருப்பான், இப்படி உருப்பட மாட்டாங்க, அப்படி போட்டு எல்லாம் குப்பை போட்டு கடைசியில் பாருங்க அப்படியே அந்த குப்பையில் போன பிறகு அப்புறம் பிசாசு வந்து நுழைஞ்சிருவான். என்னவா நுழைவான்? நுழைஞ்சிருவா, நீ வாழ்ந்தே புரிஞ்சன இல்லை, நீ நிம்மதியாக வாழ முடியாது, நீ செத்துரு. சூசைடல் ஸ்பிரிட். பல விதமான தவறுகளை கொண்டு போயிடுவான். விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்கு நான் சொல்லுது? ஸோ எப்படியா மாறணும்? எப்படி? எரிகிற கட்டை. எரிகிற கட்டையில் போய் கிட்ட நின்று பாருங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படிப்பா? அண்ணலா இருக்கும். அது உண்மையிலே பெருசாக நீங்கள் வந்து அந்த பாபக்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டையில் போட்டு பாருங்க, நீ கிட்ட போய் நின்று பாருங்க கொஞ்சம், எப்படி இருக்கும் உங்களுக்கு? மூஞ்சலாம் அப்படியே எரியிரு பாருங்க. ஏன்னா அது சூட்டோட அடலை பார்த்தீங்க அப்படியே
அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை தான் இந்த 4 ஜீவனுக்கு இருந்தது. that was a life of resemble. எதனால் தெரியுமா பிரியமானவர்களே? ஒருவர் இசைந்து செயல்பட்டார்கள். so you and I need to burn each other. உண்மையா இல்லையா? இப்போ உதாரணமா ஒருத்தர் வராரு, வரும்போது பாஸ்டர் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்போது தெரியல, நாளைக்கு வேலை ஆனால் இப்படி நடக்கும் போதில்ல தெரியல பாஸ்டர். அவருக்கு என்னது, இப்போ அவருக்கு முன்னாடி குப்பை போட்டுதான் பிசாசு வேலை செய்கிறார். நான் என்ன எரியிறேன், நான் என்ன சார் எரிச்சிருவேன். ஏய் பிரதர், நாளை தினத்துக்கு குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். என்ன செய்ற, வேற என்ன செய்ற, வார்த்தையை பேசுறேன், பேச என்னது எரியிறாரு. he burns. இருக்கா இல்லையா? ஆனால் நீங்களும் எரியல. ஆமாம் பிரதர், உண்மைதான், நான் எனக்கும் வேலை போகுது பிரதர், தெரியாது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தலைவலியாக இருக்கு. என்னது குப்பை உரசும் போது அப்படி தான் இருக்கும், எரிதான் இருக்குது. ஸோ யூ மஸ்ட் பிகம் பர்னிங் கோல்ஸ். எத்தனை விலங்கு நான் சொல்லுது, விலங்குது உங்களுக்கு? பர்னிங் கோல்ஸ். அப்படி என்றால் இட் இஸ் இன்சைட் ஹேப்பனிங், உள்ளுக்கு நடக்குது. இட்ஸ் அ பர்னிங் இன்சைட். சரி, இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறேன். ஏசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. Isaiah chapter 6 verse 6. ஆறாம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சேராம்பீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. எதை கொண்டு வந்தான்? What he was bringing, the fire of coal. எடுத்து வந்து எங்க இருக்கிறான்? ஏசியா நாவல. So a sanctification life, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்? When you are like a burning coal, you are living a sanctified life. பாவமற்றாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதான் நினைச்சு. ஸோ அது தொட்ட பிறகு என்ன வாசி முடிப்பா, ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழை வாசி முடிப்பா. அதனால் என் நாவை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமங்கள் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. உன் அக்கிரமம் நீங்கி பாவம். So the coal of fire was placed on Isaiah and say, God says, now you're clean. அப்படிதான் சொல்லுது. So அப்புறம் burning charcoal எரிக்கோ பாருங்க. It's a life that God, where you have been sanctified. சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட. அப்புறம் பிசாசு எல்லா விதமான காரியம் கொண்டு உங்களை அசுத்தப்படுத்துறதுக்கு, இது படுத்து எல்லாத்தையும் கொண்டு வர, உங்களை ஒன்றும் தொட முடியல. He cannot defile you because you're coal, burning coal. விளங்க உங்களுக்கு? வாசிப்பா Isaiah chapter 6 verse 6. ஓகே போதும்பா. வாட்ஸ் ஹேப்பனிங்? சுத்திகரிப்பு உண்டாயிட்டு. ஏன் சுத்திகரிப்பு இல்லை? ஏன்னா எரிகிற கறிக்கட்டையா இல்லை. ஏன் எரிகிற கட்டையில் இசைந்து செயல்படலை, இசைந்து வாழல, எரிகிற கட்டையா வாழ்க்கை வாழல. அதனால என்ன பிசாசு பலவிதமான குப்பையை போட்டு 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 ஈக்கள் உங்களோட வாழ்க்கையில், சில இடங்களில் உங்களோட வாழ்க்கையில் ஈக்கள் வந்துட்டு, ஒரு சில இடங்களில் ஈக்கள் இல்லை, ஒரு சில இடங்களில் ஈக்கள் வந்துட்டு, அந்த ஈக்கள் என்ன செய்யுது, அது கூட நோய் ஈக்கள் வந்து எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நோயின்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஈக்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி தான் நோய் அப்படி சத்தம் கேட்கும். அப்போ ஈக்களுடைய சத்தமே, பிசாசோடைய சத்தமே கேட்டுட்டு இருக்கு. ஆனால் அதனால உங்களால் பார்க்க முடியல, யாரு தேவனுடைய குரலை கேட்க முடியாம இருக்குது. So what's enemy happening? Bringing his voice. எத்தனை விளங்குற சொல்லுது? முதலாக என்னது? நெகட்டிவ். அப்படின்னா பிசாசுடைய எல்லா விதமான தேவனை குறித்த தவறான அபிப்பிராயத்தை எல்லாத்தையும் சுற்றறிக்கிறது அது. இரண்டாவது, it not only remove negativities, it bring you to become fervency. அனலாய் மாற்றிவிடும் பிரியமானவர்களே. அனல் உள்ள ஜீவியம் அது. அப்படி என்றால் தேவ தூதர்கள் அனலா இருக்க. ஏன்னா அனலா இருக்கிறவர்களோட பார்த்தார்கள். they were sitting, they are surrounding a person called fire. யாரு? தேவனுக்கு ஒரு வரைபடம் இருக்கு. என்னது? அக்கினியின் தேவன். அக்கினியின் தேவன் அவருக்கு சூழ்ந்திருக்கிறபடினால் என்ன நடந்துச்சு? அந்த அக்கினி அவர்களை பற்றி எரித்து, they become fervency. How many of you know when you learn to walk in coordination, that's where you become fervency. இசைந்து செயல்பட்டாதான் அனலாய் மாற முடியும். தனித்து போய் பாருங்க, அனல் போயிடும். எத்தனை விளங்குது? fervency.
2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 1:6 ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழில் வாசிப்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும். அனல் மூட்டி எரிய விடும். ஆங்கிலத்தை பாருங்க. 2 Timothy chapter 1 verse 6. ஃபேன் பார்த்தீங்களா? ஃபேன் எதுக்கு செய்வான்? நீ பார்த்தீங்க ஃபேன், இந்த ஃபேனில் இப்போ பாருங்க, சக்கோல வந்து பாபுக்கு பார்த்தீங்களா? பாபுக்கு என்ன செய்வாங்க? சக்கோலுக்கு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஏன் சரிங்க? அனல் மூட்டுருக்கு. ஏன்? நெருப்பு நிறைய பார்த்தீங்கன்னா என்னது? அது ஃபேனிங், அதான் ஃபேன். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை வருது, வேற வேர்ஷன் வாசிங்க ஆங்கிலத்தில். ஸ்டர் ஆஃப். ஓகே, இன்னொன்று கிண்டல் போட்டிருக்கு. கிண்டல்னா என்னது? நீ பார்த்தீங்கன்னா நெருப்பு என்ன செய்வீங்க? இப்படி முதல் காத்தாடி மாதிரி வச்சு வருவீங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க? எந்த நெருப்பெல்லாம் எரியுதோ அதெல்லாம் நோண்டி விடுவீங்க. நோண்டி விட்டா என்னது? Kindle. So that's a picture of you. So what is happening? That's a fervency life. எத்தனை விளங்குது? காத்து சில இடத்துல நமக்கு யார் செய்யணும்? You need coordinations. நான் அனல் இழந்தானா என் அனலை கூண்டு வரதுக்கு யாரு? My wife, my children, my brothers, sisters can do. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு நடக்குது. நெருப்பு எனக்குள்ள வந்து கொழுக்கல, அனலை நோண்டி விடுறது யாரு? Somebody. It's again coordinations. எத்தனை விளங்குது? You need one another. இல்லைன்னா அனலாக இருக்க முடியாது. ஒண்டிய அனலாக இருந்து பாரு, முடியாது. அது நான் பாஸ்டராக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒன்றுமே நடக்க முடியாது. You cannot be. Is you need each other again. விளங்க உங்களுக்கு? வேற என்ன பார்க்குறோம்? அந்த அனல் என்ன செய்யுது? வாட் யூ does? அது வந்து என்ன செய்யுது? இட் கிவ் பவர். உண்மையா? இப்போ பாருங்க, நீங்கள் வந்து சாத்தையை வந்து நல்ல நெருப்பு வந்து என்ன செய்யுது? நெருப்பு 10 சாத்தையை என்ன செய்யுது? சாத்தையை மேலே வச்சா என்ன இருக்குது? அப்படியே காரைகா இருக்கு. இட் கிவ் பவர். இருக்கா? அப்புறம் நல்ல பவர் அடிப்போம். அப்புறம் சாத்தையை பாச சொல்லிட்டாரு. இடிப்பா பக்கத்தோட மனைவிட்ட சொல்கிறாங்க, சில பேர் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் சாத்தை அடி போடு. இட் கிவ் பவர். உண்மையா இல்லையா? இப்போ அப்போ நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பெல்லாம் இல்லை, கறிக்கட்டை தானே. கறிக்கட்டை என்ன செய்யுது? தண்ணி வைக்கும்போது என்ன செய்யுது? சூட்டாக்கி இதாக்குது. என்ன ஆகுது? இது கிவ் பவர்ஸ். பாயில் பண்ணுதா இல்லையா? ஸோ என்ன சொல்கிறது? சக்கோல், பேர்னிங் சக்கோல் நாட் ஓன்லி பேர்ன்ஸ் நெகட்டிவ் மாற்றல, அனலாக மாற்றமில்ல, இட் ப்ரொடியூஸ், இட் கிவ் பவர். வல்லமை கொடுக்குது. இருக்கா? ஹலோ, எத்தனை விலங்கு நான் சொல்லுது? உண்மையா இல்லையா? வல்லமை கொடுக்குதா இல்லையா? சுருத்தறி போட்ட பிறகு என்னது? அடுத்த காப்பி ஒரு டீ அதில் அடிக்கிறோம். அது சுருத்தறிங்களா டீ காப்பி அடிப்பீங்களா? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? அந்த சக்கோல் மூலமாக இப்போ கேஸ் அடுப்பெலாம் இருக்கு. நான் சொல்கிறேன் அப்போ உள்ள நாட்களில் இருக்கா? ஸோ தட்ஸ் வாட் இஸ் டாக்கிங் அபவுட். அகெயின் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே நீங்கள் வருவீங்க. முதல்ல எந்த விதமான நெகட்டிவ் காரியங்கள், பிசாசுடைய கிரியை என்ன ஒன்றும் உங்களை பாதிக்க முடியாது. இரண்டாவது, நீங்கள் அனலாக இருப்பீங்க. மூணாவது, அந்த அனல் மூலமாக வருகிற வல்லமை பேர்ன்ஸ், மற்றவரை சாத்தையை உருவாக்குவீங்க. வேற என்னது? டீ, காபி, சுருத்தனி உருவாக்குவீங்க. இட் கிரியேட்டிங் சம்திங். அ கோல்ட் வாட்டர் பிகம் பாயிலிங் வாட்டர். டிரான்சிஷன் கொண்டு வருது எது? அனல் உள்ள சக்கோல் இருக்கா? A cold man come to you, you can bring a man to become a burning man. உங்களால் அப்படி கொண்டு வர முடியலன்னா நீங்கள் அனல் இல்லை.